ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் எக்ஸ் எடிட்டர், பல்வேறு ஆங்கில பத்திரிகைகளில் பணியாற்றி வரும் தமிழர், டெல்லி மற்றும் ஹிந்தி பெல்ட்டினுடைய செய்திகளின் கள நிலவரம் அறிந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். எப்படி இருக்கு நிலவரம்? 7ஆம் கட்ட தேர்தல் மட்டும்தான் மீதம் இருக்கிறது. 6 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. ஏதாவது மோடிக்கு சாதகமான வேவ் வந்திருக்கா, அல்லது இந்த மோடிக்கு எதிரான அலை தான் இருக்குன்னு கடந்த முறை சொன்னீங்க, அதே வேவ் தான் அப்படியே நீடிக்குதா? என்ன மாற்றங்கள் தாக்கங்கள் வந்துகிட்டு இருக்கு அரசியல் கட்சிகள் மத்தியில், களங்கள் மத்தியில் எப்படி பாக்குறீங்க? ஜீவா, கடந்த ஒரு 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 7-8 நாட்களாக மோடியும் இந்தியா கூட்டணியும் வெவ்வேறு மாநிலங்கள் சென்று அங்க வந்து அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினை தீவிரமா ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸோட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஜனங்களுக்கு நம்மள ஃபாலோ பண்ற நேயர்களுக்குலாம் ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். இண்டிகேஷன் என்ன கொடுக்கும்னா, எவ்வளவு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு. அந்த சப்போர்ட் வந்து ஓட்ல மாறுமா மாறாதான்றது ஒரு பெரிய கேள்வி இருந்திருக்கு. 2019 தேர்தலையும் 2014 தேர்தலையும் 2014 தேர்தல்ல பாத்தீங்கன்னா, மோடி வந்து எங்கெங்கெல்லாம் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாரோ அல்லது தேர்தல் பேச்சு இருந்ததோ, அவரோட கூட்டம் எக்கச்சக்க கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அவரை கேட்கறதுக்கும் அவரோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து வைக்கிறாரு அதை வந்து பாராட்டினாங்க. ஒரு ஒரு சப்போர்ட்டும் இருந்தது. 2019 பாலக்கோட் நம்மள்ட ஆர்மி எந்த விதத்துல பாகிஸ்தான்ல போய் அட்டாக் பண்ணியோ, அங்க வந்து தீவிரவாதிகள் எல்லாம் அழிச்சாங்களோ, அதுவும் ஒரு பெரிய ஒரு தேர்தல் இஷ்யூவாய் அதுலயும் அவருக்கு வந்து சப்போர்ட் இருந்துச்சு. 2024 நம்ம இந்த 6 பேஸ் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 7வது கடைசி பேஸ் எலெக்ஷன் வந்து ஜூன் 1ஆம் தேதி நடக்க வேண்டியது இருக்கு. அதுல இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, அவரோட நேரேஷன், மோடியோட ஒவ்வொரு நேரேட்டிவும் ஒரு வேல்யூ குறைஞ்சிட்டு வருது. அதோட அவர் பேசுற பேச்சுகளும் அவரோட சொற்கள்லாம் ரொம்ப ஒரு லோக்கல் லெவல்ல, ஒரு தாழ்ந்த லெவல்ல அவர் கொண்டு வந்திருக்காரு. முஜரா, நான் ஒவ்வொரு ஹிந்தியில இருக்கிற சப்தங்கன்னா திருப்பி தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல என்ன முசல்மான், முஜரா, டேப் திருடுவாங்க, உங்களோட மாடு எடுத்துட்டு திருடிட்டு போயிடுவாங்க அல்லது எடுத்துட்டு போயிடுவாங்க. காங்கிரஸ் வந்தா இந்த மாதிரி ஒரு இது, உங்க எலக்ட்ரிசிட்டி உங்க வீட்டுல இருந்து மூடிடுவாங்க, நாங்க கொண்டு வந்த எலக்ட்ரிசிட்டி. ராமர் கோவில்ல வந்து இப்போ பூட்டு போட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை அவர் வந்து எடுத்து ஜனங்களுக்கு சொல்லும்போது ஒரு லோ லெவல் ஆஃப் பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் சொல்லலாம். அது வந்து ஜனங்களுக்கு நடுவுல அதை வந்து பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கூட கஷ்டப்படுறாங்க. அதை அவரோட சொற்களை வந்து எப்படி ஜனங்களுக்கு கொண்டு போய் அத ஒரு நேரேட்டிவ் வந்து சப்போர்ட் எப்படி கொடுக்கறதுன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நான் வந்து எந்த ராஜ்யங்கள்ல எல்லாம் டிராவல் பண்ணியிருக்கேனோ அங்கெல்லாம் இதுதான் பாரதிய ஜனதா பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஒரு நேரேட்டிவ்
2014 பாத்தீங்கன்னா 2019 பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து அதை ஜனங்களுக்கு நடுவுல கொண்டு போய் இது பாருங்க, இதுதான் எங்களோட பிரைம் மினிஸ்டர், எங்களோட லீடர் வந்து சொல்றாரு, இதனால தேசத்துக்கு வந்து எவ்வளவு பெருமை கிடைக்குது, இதெல்லாம் எடுத்து அவங்களால வைக்க முடியுது ஜனங்களுக்கு நடுவுல. இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை முஜரானா என்ன ஒரு ரொம்ப மோசமான இது வந்து லக்னோல நவாப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அல்லது யூபியில வந்து இந்த ஒரு பாட்டு வந்து பாடுவாங்க. அவங்க வந்து இது இது அந்த வேர்டு வந்து ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு வேர்டு அது ஹிந்தியில. அதை வந்து உருதுன்னு சொல்லலாம், அது முறக்க உருது வேர்டு. அதை வந்து அவர் வந்து ஆப்போசிஷனுக்கு யூஸ் பண்றாருன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம் சமுதாயத்துக்கு முன்னாடி இந்தியா கூட்டணி லீடர்ஸ் வந்து முஜரா டான்ஸ் நாட்டியம் ஆடி ஓட்டு கேட்பாங்கன்ட்டு, அது கூட பண்ணுவாங்கன்ட்டு. இவ்வளவு தாழ்ந்த சப்தங்களை அவரு பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் வந்து கொண்டு போகும்போது பிஜேபி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களால முடியவே இல்லை. ஜனங்களுக்கு நடுவுல போய் அவங்களால ஏன்னா ஜனங்க வந்து இப்போ கேள்வி கேட்கிறாங்க, வேலை எங்களோட குழந்தைங்க வந்து படிச்சு எல்லாம் பட்டதாரியா இருக்காங்க, அவங்க வந்து வேலை இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது, விலைவாசி வந்து தினத்துக்கு தினம் மேலதான் போயிட்டு இருக்கு தவிர அதுக்கு வந்து ஒரு எங்கேயும் ஒரு ஃபுல் ஸ்டாப்போ அல்லது குறையிற மாதிரி தெரியல. பெட்ரோல் விலை ஏறிடுது, கேஸ் விலைகள் ஏறிவிட்டது, காய்கறி விலை குக்கிங் ஆயில் விலை ஏறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரதான் மந்திரியோட ஒரு ரெப்புடேஷன் இருந்தது இல்லையா ஜீவா, அது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஜனங்களுக்கு நடுவுல ஒரு சப்போர்ட் வந்து இருந்த சப்போர்ட் கூட இப்போ ஆனா அவர் குறிவைக்கிறதே முஸ்லீம்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு ஹிந்து ஓட்டர்ஸ்ட்டை நம்ம கெயின் பண்ண முடியும், ஹிந்து ஓட்டர்ஸ் இதை ரசிப்பாங்க, அவங்க அப்படியே நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, ஆகா இந்துக்களின் ராஜா, ஆகா இந்துக்களின் ராஜ்யம், இது ஹிந்து ரீஜிம் அப்படின்னு உருவாக்க அவர் முயற்சிக்கிறார் இல்லையா. இது ஹிந்து ஒரு நார்மல் ஹிந்து நார்த் இந்தியா ஹிந்துட்ட எடுபடுதா? அவருடைய அந்த ஓட் கன்சால்டேஷன்ங்கிறது கால்குலேட் கரெக்ட் ஆகுமா? இல்ல, கடந்த ஒரு 8-9 வருடங்கள்ல இது இந்த நேரேட்டிவ் வந்து ரொம்ப நல்லா அக்செப்ட் ஆயிட்டு இருந்தது. ராகுல் காந்தி வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரலும், மணிப்பூர்ல இருந்து மும்பை வரலும் பதயாத்ரா முடித்த பிறகு அவரோட அந்த ஃபேவரட் டயலாக் இருக்கு இல்லையா, in a situation मोहब्बत की दुकान ना ஒரு லவ் இன் அ பிளேஸ் ஆஃப் ஹேட்ரட், அந்த ஒரு ஸ்லோகன் வந்து ஜனங்களுக்கு நடுவுல ரொம்ப அக்செப்டன்ஸ் ஆயிருக்கு. அதனால இவரோட அந்த முஸ்லிம் அட்டாக் வந்து குறைஞ்சு ஒரு 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 செக்ஷன் பிஜேபியோட ஒரு செக்ஷன் வந்து அதை அக்செப்ட் பண்ணலாம். ஆனா பிஜேபியோட மெஜாரிட்டி செக்ஷன், பிஜேபியில ஒரு லேட்டஸ்ட் டேக் ஒரு 10 சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, 10 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு 3 ஒர்க்கர்ஸ் 4 ஒர்க்கர்ஸ் வந்து இந்த முஸ்லிம் அட்டாக் பண்ற நேரேட்டிவை வந்து எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு நடுவுல வைக்கிறாங்க. ஆனா 6 பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கு இதால முடிய மாட்டேங்குது. ஏன்னா சில இடங்கள் இப்போ வந்து இந்தியாலேயே பாத்தீங்கன்னா, இந்தியால ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேட், எல்லா மாநிலங்கள்லயும் முஸ்லிம் ஹிந்து வந்து காம்பினேஷன் இருக்காங்க. சில இடத்துல சதவீதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அல்லது சதவீதம் குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து கேரளால பாத்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டிலயும் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா. ஆனா அங்க வந்து பிசினஸ் எக்கானமி ஜீவா இஸ் எப்படி மேனேஜ் ஆகுது? இப்போ வந்து ஒரு ஹிந்து பிசினஸ் மேன் இருக்காருன்னா அவரோட அங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே
முஸ்லிம் சமுதாயத்துல இருந்திருப்பாங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து கான்பூர் மாதிரி இடத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க இந்த பீஃப் இது ப்ராசஸிங் யூனிட் அல்லது இந்த ஸ்கின் ப்ராசஸிங் யூனிட்லாம் இருக்குங்களா, அங்க வந்து அந்த ஃபேக்டரிய வந்து ஓனர் வந்து இந்து, ஆனா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே முஸ்லிம் ஒர்க்கர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அங்க ஒருத்தர் விரோதம் ஆக்கிட்டு நீங்க வந்து எக்கானமி பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த நேரேட்டிவ் வந்து அந்த மாதிரி ஒரு மாநிலங்கள்ல அல்லது ஏரியாஸ்ல வந்து எக்ஸெப்ட் ஆக மாட்டேங்குது. அங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, சரி அவர் வந்து பொலிட்டிக்கல் சொல்லிட்டு போறாரு, அதனால எங்களுக்கு வந்து ஒரு இது ஒரு அட்டாச்மெண்ட் கிடையாது, அது வந்து பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் தான்ட்டு விட்டுறாங்க. முஸ்லிம்ஸும் கவனிக்கிறது கிடையாது, இந்து சப்போர்ட்டர்ஸும் கவனிக்கிறது கிடையாது. இன்னொரு காரணம் ஜீவனா என்ன தெரிய வந்ததுன்னா, இப்ப ஒரு கடந்த ஒரு ஒரு 1.5-2 வருடங்கள்னு சொல்லலாம், 2-3 வருடங்களாக சொல்லலாம், முஸ்லிம் சமுதாயம் வந்து போக்கஸ் படிப்புலையும் அவங்க குழந்தைங்களை டெவலப்மெண்ட் காலேஜ் அனுப்புறது, ஸ்கூல் அனுப்புறது, ஹை சயின்டிபிக் ஐஐடி போக்கஸ் பண்றது அல்லது மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல ஜாயின் அந்த இது சைட்ல வந்து அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாதையை வந்து ஃபாலோ பண்ணி அங்க முஸ்லிம் சமுதாயம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு கோவிலை உடைச்சிட்டாங்க, ஒரு ஒரு மஸ்ஜிதை உடைச்சிட்டாங்க, அங்க வந்து ஒரு கோவிலை செட்டப் பண்ணிட்டாங்க, அதுக்கு போய் சண்டை போடுறதுக்கு அந்த சமுதாயம் போறது இல்லை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த மௌல்விஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மஸ்ஜித்ல டாப் ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து சமுதாயத்துல திருப்பி 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 வந்து இந்த பாயிண்ட சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து இந்தியரா இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட சமுதாயத்தை மட்டும் கவனிக்காம நீங்க வந்து ஒரு இந்தியன் என்ன செய்யணும் வந்து நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நீங்க வந்து உங்க குழந்தைங்களை படிக்க படிக்க வைத்து அவங்களுக்கு வந்து இந்தியன் எக்கானமிக்கு எவ்வளவு அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை செய்ய வேண்டும். இது வந்து ஜனங்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு நடுவுல நிறைய நல்லபடியா எக்ஸெப்ட் ஆயிருக்கு. இந்த எக்ஸெப்டன்ஸ் ஆனதுனால ஜீவா அவங்க சமுதாயம் வந்து முன்னேறி இருக்கு. ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, உங்க யூபிஎஸ்சியில பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சியில வந்து அதிகபட்சம் முஸ்லிம் சமுதாயத்துல இருந்து நிறைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். பியூரோக்ரஸில, மெடிசன்ல, இன்ஜினியர்ஸ், ஐஐடியில முஸ்லிம் சமுதாயத்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து பொலிட்டிக்கலி இன்ஃபுளுன்ஸ் ஆகாம ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த சமுதாயம் வந்து முன்னேறி இருக்கு. இதே சமயத்துல இந்த இந்து சமுதாயம் இந்த 10 வருடங்களாக இந்து யூத் வந்து ரிலீஜியஸ் போக்கஸ்ல மாறிவிட்டாங்க. பிளஸ் அவங்க வந்து ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றது, ஒரு மாதம் இது ஒரு கம்ப்ளீட் ஒரு எப்படி ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு சமுதாயத்தை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், அந்த மாதிரி இந்து இந்து இந்துன்ட்டு பிஜேபி வந்து இந்து சமுதாயம் பசங்களை, யூத்தை, எஸ்பெஷலி கிராம பகுதியில இருக்கிற யூத்தை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அவங்க வந்து வேலைக்கு போகாம இந்த ஹிந்து ராஷ்டிரம், ஹிந்து கம்யூனிட்டி, இந்த மாதிரி விஷயத்துல வந்து அதிகபட்சமா சமயத்தை வேஸ்ட் பண்ணனால அவங்களோட குரோத் ஆகாம இருந்துச்சு. இப்ப என்னன்னா, வேலை வாய்ப்பு வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு அதிகமா கிடைக்குது. ஏன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து அந்த சமுதாயத்துல இருந்து வராங்க. அதுலயும் ஏழ்மையா இருக்கிற ஜனங்கள் சமுதாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காம இருக்கிறதுனால இப்போ இந்தியா கூட்டணி வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் கொண்டு வந்து
இந்த சமுதாயங்கள்ல யாருக்கு வந்து உதவி வேண்டியது இருக்கோ அதை நாங்க வந்து உதவி கொடுக்க போறோம். இது வந்து பிஜேபியால நேரேட்டிவ் கொடுக்க முடியும். மூணாவது ஜீவா பாயிண்ட், ஏன் நரேந்திர மோடியோட ஒரு பர்சனாலிட்டிக்கும் அவரோட பேச்சுலயும் பொய் அதிகமா இருக்குன்னா, ஏன்னா 10 வருடங்கள்ல அவர் ஸ்கில் இந்தியா கொண்டு வந்த சொன்னாரு, 1008 இந்தியா மிஷன்ஸ் கொண்டு வந்தாரு. ஆனா அதோட பிரயோஜனம் வந்து யாருக்கும் கிடைக்கவில்லை. அதனால அது வந்து இந்தியன் யூத்துக்கு அது உபயோகமா தெரிய வரல. அதனாலேயே அவங்களுக்கு வந்து அது அந்த ஒரு உபயோகமா இருந்ததுன்னா வேலை கிடைச்சிருக்கும். பிரைஸ் ரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஏன்னா எவ்வளவு மேனுபேக்சரிங் ஆகுதோ அல்லது எவ்வளவு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுதோ அவங்க வந்து அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. இப்ப செலவு பண்றதுக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ணாங்கன்னா அது வந்து அந்த பணத்தை வச்சு கம்பெனிஸ் வந்து மேனுபேக்சரிங் ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பொருள்கள் வந்து மார்க்கெட்ல வரும். ஸோ அந்த இப்ப என்னன்னா பொருள்கள் வந்து மார்க்கெட்ல இருக்கு, அதை வாங்குறதுக்கு வந்து ஜனங்களால முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கையில பணம் இல்லை. பணம் ஏன் இல்லை? வேலை இல்லை. ஸோ இது வந்து ரிவர்ஸ்லயும் நீங்க பார்க்கலாம் ஜீவா. எப்படி வந்து ஒரு டிட்டோரியேஷன் ஆயிருக்கு இந்தியன் எக்கானமி 10 வருடங்களாக. ஸோ இதனாலையும் அவங்க வந்து இந்த மேனிபெஸ்டோல வந்து ஒரு எலெக்ஷன் ரேலிலையும் மோடி வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியோட மேனிபெஸ்டோவை பற்றி அவர் வந்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. ஒரு வேர்டு அவர் வந்து மேனிபெஸ்டோ பற்றி பேசினது. அதே சமயத்துல இந்தியன் கூட்டணி வந்து அந்த மேனிபெஸ்டோ ஒவ்வொரு ரேலிலையும் எடுத்து அவங்க சொல்றாங்க. ஸோ என்னன்னா இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷன் வந்து இந்திய கூட்டணி வந்து ஜனங்களுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. ஆனா பிஜேபியும் என்டிஏவும் அவங்களால இப்ப இந்த நிலையில் வந்து ரகுராம் ராஜன் ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு, ராகுலுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கு, ராகுலுடைய இது தன்னம்பிக்கை ஏற்படுத்துதுன்னு ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநராக இருந்தால் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ம எதற்கான சிக்னலாக எடுத்துக்க முடியும்? அவர் ரகுராம் ராஜன் வந்து ராகுலை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா அவர் வந்து ராகுலோட இந்த யாத்ரா நடந்தது இல்லையா, கன்னியாகுமரி டு காஷ்மீரும் அந்த யாத்ரா வந்து அவர் ரொம்ப க்ளோஸா கவனிச்சிருக்காரு. பிளஸ் ரகுராம் ராஜனும் நம்ம நோபல் லாரேட் பேர் அவரும் அபிஷேக் நினைக்கிறேன், அவரும் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து we have to give money to the poor. ஜனங்களுக்கு வந்து காசு கையில கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப பாத்துங்க, இப்போ நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இந்தியன் கூட்டணி வந்து நரேகால 250 ரூபா பர் டேல இருந்து அல்லது 270 ரூபா பர் டேல இருந்து 400 ரூபா பர் டே வந்து இன்க்ரீஸ் பண்றதா ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஜனங்களுக்கு கையில பணம் கொடுக்கறது. அதே அதே அது பிளஸ் இன்னொரு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்குன்னா 1 லட்சம் ரூபா ஒரு டிப்ளமா ஹோல்டருக்கோ ஒரு கிராஜுவேட்கோ கொடுத்து அவனை வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. ஏன்னா கணக்கு போட்டீங்கன்னா 8500 ரூபா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் மாதிரி ஒரு வாலிபருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பிபிஎல் ஃபேமிலி இருக்கிற அதே பிரகாரம் விமென் ஓட்டர்ஸ்க்காக அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க வந்து 1 லட்சம் ரூபா ஒவ்வொரு வருடம் 8500 ரூபா பிபிஎல் ஃபேமிலியில இருக்கிற விமென் ஓட்டர்ஸ்க்கு கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வந்து ராகுல் காந்தியோட பர்சனாலிட்டியை, இதுதான் ரகுராம் ராஜன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எக்கானமிய கிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ராகுல் காந்தி புரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க கவனிச்சிருப்பீங்க ஜீவா, அவர் வந்து இந்த யாத்ரா சமயத்துல ஜொமேட்டோ ஒர்க்கர்ஸ், ஓலா ஊபர் டிரைவர்ஸ்,
பைக் மெக்கானிக், தள்ளுவண்டி ஆமாம், லாரி டிரைவர். இவங்கள்ட்டலாம் பேசி பேசி அவங்கள்ட்டலாம் பேசி அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன செய்யலாம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கலாமா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வேலை செக்யூரிட்டி கொடுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரகுராம் ராஜன் அதுதான் சொல்றாரு. இது இந்த இந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து ராகுல் காந்தி வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் வந்து ராமர் மந்திர் பற்றியோ அல்லது முசல்மான் பற்றியோ அல்லது அந்த ஒரு விஷயங்கள்லாம் அந்த விஷயங்கள் இது வந்து ஒரு ஜனங்களுக்கு வந்து ஒரு டயலாகா தான் இருக்கும் தவிர கிரவுண்ட் லெவல்ல அது வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணாது. ஸோ ராகுல் காந்தி வந்து போக்கஸ்டா இருக்காரு, நேரட்டிவா இருக்காரு. ராகுல் காந்தி பிளஸ் அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி, மம்தா பானர்ஜி, நீங்க இந்தியா கூட்டணியில எந்த லீடர்ஸ் அவங்களோட ஸ்பீச்சஸ் பாத்தீங்கன்னா அல்லது கேட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நேரட்டிவே நாங்க இதுதான் உங்களுக்கு செய்ய போறோம், இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்க போறோம், வேலைகள்ல இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுக்க போறோம், பிரைவேட்லயும் சரி கவர்மெண்ட்லயும் வாய்ப்புகள். இப்போ வந்து 30 lakh ஜாப்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருக்கு. அது வந்து நாங்க இமிடியேட்டா ஒரு ஒரு டைம் டேபிள் ஒரு ஷெட்யூல் பண்ணி கொடுத்திருக்காரு ஜீவா. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவ் ஓட்டருக்கு வந்து இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்கும். கண்டிப்பா. அதே போல பிரசாந்த் பூஷன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஜூன் 4க்கு பிறகு பாஜக தோத்துச்சுன்னா என்னெல்லாம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும் ஒரு லிஸ்ட்டை வாசிச்சிருக்காரு. அதை கவனிச்சிங்களா நீங்க? ஆமா கரெக்ட் ஜீவா. ஆனா இதுக்கு முன்னாடி பிரசாந்த்க்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில இருந்து பெயில் கிடைச்சு இந்த மாதம் வந்தப்போ அவர் வந்து இந்த பாயிண்ட்ஸை தான் எடுத்து முன்னாடி வச்சாரு. இன்னொரு ஒரு பாயிண்ட் அவர் என்ன வச்சாருன்னா, தோத்து விட்டாருன்னா அல்லது மார்ஜின்ல ஜெயிச்சா கூட யூபி சீஃப் மினிஸ்டர் ஆதித்யநாத்துக்கு வந்து ஒரு கஷ்டமான நிலைமை உண்டாக்கலாம். ஏன்னா சிவராஜ் சிங் மத்திய பிரதேஷ்ல தூக்கிட்டாங்க, அதே மாதிரி டாக்டர் ரமன் சிங் சத்தீஸ்கர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ராஜ்யத்துல இருந்தும் எந்த சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களோ பாப்புலர் சீஃப் மினிஸ்டர் அவரை தூக்கிட்டு மோடியோட ஸ்டாம்பை வந்து எல்லா ராஜ்யங்கள்லயும் அவர் வைக்க போறாரு. ஸோ அது வந்து ஒண்ணு. இன்னொரு வந்து நிதின் கட்கரியை வந்து எந்த விதத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ அவர் வந்து ஒரு இப்போ வந்து என்டிஏ கவர்மெண்ட் 10 வருடங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை காட்டணும்னா அது வந்து ரோட் செக்டர்ல தான் காட்ட முடியும். ஆனா அந்த மினிஸ்டர் நிதின் கட்கரி எவ்வளவு நல்லபடியா ஒரு வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கா அதெல்லாம் அவர் ஹைலைட் பண்ண விடாம அவர் மேலேயே சிஐஜி, ஏன்னா ஜீவா நீங்க கவனிச்சிருக்கீங்களா, சிஐஜி வந்து இருக்கிற மற்ற செக்டர்கள் எல்லாம் விட்டுட்டு ரோடு செக்டர்ல மட்டும் கரப்ஷனை காட்டியிருக்கு அல்லது ப்ராப்ளம்ஸை காட்டியிருக்கு. இது ஏன்? ஏன்னா நிதின் கட்கரியை வந்து ஒரு லெவல்ல வைக்கிறதுக்கு அவரை வந்து அவரோட ஸ்தானம் காட்டுறதுக்காக. எலெக்ஷன் சமயத்துல இன்னொரு ஒரு நேரேட்டிவும் நடந்தது. அங்க வந்து அமித்ஷாவும் மற்ற அந்த மகாராஷ்டிரா லீடர்ஸும் சேர்ந்து நிதின் கட்கரியை தோல்வி அடைவதற்கு காரணங்கள் எல்லாம் அங்க உண்டாக்கி இருக்காங்கன்ட்டு ஒரு நேரேட்டிவும் நடந்துட்டு இருந்தது. மீடியால வந்து இது ரொம்ப பிரபலமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எவ்வளவு உண்மை இருக்கு எவ்வளவு பொய்ன்ட்டு நமக்கு கிளியரா சொல்ல முடியாது. ஆனா பிரசாந்த் பூஷன் நீங்க சொன்ன மாதிரி ஜீவா அவர் அந்த இன்டர்வியூல என்னன்னா சொல்லியிருக்காரோ அதுல வந்து 100% உண்மை இருக்கு. அவர் வந்து சொல்லணும்ட்டு சொல்லல, அவர் வந்து ஒரு கால்குலேஷனோட சொல்றாரு. ஏன்னா இப்ப வந்து ஜீவா இன்னொன்னு ஜனங்களுக்கு இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா, ஜேபி நட்டா இருக்காரு இல்லையா, பிஜேபி பிரசிடென்ட்,
அவர் என்ன சொன்னிருக்க ஒரு இன்டர்வியூல என்ன சொன்னார்னா, அவங்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸோட அ அ அ னால தானே நீங்க முன்னேறுனீங்கன்ட்டு. அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமயத்துல நாங்க வந்து ஒரு சின்ன பார்ட்டியா இருந்தோம். அந்த சமயத்துல ஆர்எஸ்எஸோட உதவி தேவை இருந்தது. ஆனா நாங்க வந்து இப்போ இந்த நிலைமையில வந்துட்டோம். எங்களுக்கு வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள நாங்களே செய்கிறோம். விச் மீன்ஸ் ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு வேண்டான்ட்டு சொல்லிவிட்டார். ஸோ இதனாலயும் ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ்க்கு நடுவுல ஒரு அந்த ஒரு எனர்ஜி வந்து குறைந்து விட்டது. ஸோ இதுவும் உங்களோட முதல் கேள்வி பிஜேபி நரேந்திர மோடியோட பர்சனாலிட்டிக்கு இம்பாக்ட் ஆகுமா, அவரோட ஓட்டு வந்து குறையுமா, இதுவும் ஒரு காரணமாக அமையும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் கேடர் வந்து ரொம்ப டிசிப்ளின்ட் கேடர். அவங்க வந்து இந்தியா முழுக்கணும் அவங்க வந்து செய்ய வேண்டிய எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் வந்து தேர் ஆல்வேஸ் முதல் ஸ்பாட்ல போறது ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க ஏன்னா ஜனங்களுக்கு நடுவில் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. அண்ட் தே ஆர் வெல் ஸ்ட்ரீம் வெல். ஆனா அவங்களையே ஒரு சைட்ல வைக்கிறாங்கன்னா பிஜேபி, இது வந்து ஒரு crucial critical decisive reason for பிஜேபிக்கு பிஜேபியோட தோல்விக்கு காரணமா இருக்கும். கண்டிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ் பிரச்சனை, அங்கே உள்ள சீனியர் லீடர்ஸ் பிரச்சனை, முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் சொன்ன சிக்னல், பிரசாந்த் பூஷன் எச்சரித்த விதம், இது எல்லாமே பாஜகவுக்கு கரிஷ்மா டோட்டலாக கரைந்து கொண்டு வருகிறது என்பதையே ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, வட இந்தியாவில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுகிறவர் என்கிற அடிப்படையில் அங்கே உள்ள ஹிந்து ஓட்டை எப்படி பிஜேபி இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருந்தது, இனிமேல் எப்படி வாங்காமல் போகும், முஸ்லீம்கள் எப்படி மத நம்பிக்கை, மத அடிப்படைவாதம் இது போன்ற விஷயங்களிலிருந்து விலகி படிப்பு பொருளாதாரம்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாவி இந்து இளைஞர்களை பாஜக எப்படி ஒரு இந்துத்துவா ராமர் கிருஷ்ணர்னு கோவில்னு கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக இந்து ஓட்டுக்களை திரட்டி கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் மோடி அவர்கள் பேசுகிற பேச்சுகள் அவர் பதட்டத்தில் இருக்கிறார், அவர் கதறுகிறார் என்பதையே காண்பிக்குது அப்படிங்கிறத ஒரு க்ளீன் ரிப்போர்ட்டாக ரொம்ப விரிவாகவே ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் புரியும் வண்ணம் எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.